writer, translator, social historian, and activist. V. Geeta is a freelance editor with a number of small research journals. A leading intellectual from Tamil Nadu, she has been active in India's women's movement since 1988, organizing workshops and conferences. V. Geeta has already written widely, both in Tamil and English, on gender, popular culture, caste, and politics of Tamil Nadu. She had worked as professor and director, Research Center of Women's Studies at the SNDT Women's University, Mumbai. She is now engaged in writing, teaching, and researching on topics related to women. Some of her notable publications are translation of 2 novels of Perumal Murugan in Tamil into English, Towards a Non-Brahminical Millennium, co-authored with S.V. Rajadurai, Religious Path, Ideology, Citizenship, The View from Below, co-authored with Nalini Rajan Kita, in which several essays deal with varied topics of history. I now request V. Geeta to come and say a few words. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தீபாவை எனக்கு ஏறக்குறைய 30 வருஷமாக தெரியும். நாங்கள் 2 பேரும் பெண்கள் இயக்கங்களில் சந்திக்கிறதும் அது தொடர்பான விஷயங்களில் வந்து தொடர்ந்து பேசுகிறதும் உரையாடுறதுமான உறவு எங்களுடையது, தோழமை எங்களுடையது. அவங்களுடைய அவங்களுடைய குறும்படங்கள், அவங்க இன்னைய வரைக்கும் எந்த விஷயங்கள் அக்கறை காட்டுறாங்களோ அந்த அக்கறைகள் எல்லாமே 1970களிலிருந்து அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிற 2 இயக்கங்களை சார்ந்த ஒரு நிலைப்பாடை தான் வந்து நமக்கு காட்டுது. ஒன்று வந்து சிவில் உரிமை இயக்கம், குடிமை உரிமைகளுக்காக நாடெங்கிலும் 1975க்கு பிறகு உருவாகிய அமைப்புகளோட தீபாவுக்கு வந்து தொடர்பு உண்டு. எல்லாருக்கும் தெரியும், 1975ல் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. மக்களின் குடியுரிமைகள் எல்லாம் வந்து மறுக்கப்பட்ட நிலையில் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள வைக்கப்பட்டு, அப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு அபாயகரமான சூழலில் பல இடங்களில் குடியுரிமை அமைப்புகள் வந்து தோன்றின. இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதுக்குள்ளே போகலாம், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு பதட்டமான சூழலில் தான் மாணவியாக இருந்த தீபா வந்து சிவில் உரிமை இயக்கங்களோட சம்மந்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் தெளிச்சு பெற்று அந்த அடிப்படையில் தான் வந்து தன்னுடைய கலை வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த இயக்கங்களோட சம்மந்தப்பட்டதுனால அவங்களுடைய பார்வை என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உலக பார்வையாக மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சூழலில் எது அரசியல் படுத்தப்படுதோ, எது அரசியல் அக்கறையுடையதாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையை வந்து தன்னகத்தை கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அதோடு இணைந்தே அவங்களுடைய கலை வாழ்க்கை வந்து இருந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய பெண்ணிய அரசியலோடும் பெண்ணிய அமைப்புகளோடும் அவங்களுக்குள்ள உறவு தான். எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவில் வந்து தொடர்ந்து ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக பெண் உரிமை, பெண் இயக்க செயல்பாடுகள், பெண்ணியம் தொடர்பான விவாதங்கள் நடந்துகிட்டே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதற்கு மிக முக்கிய இடம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரியாருடைய இயக்கம் குறிப்பாக 1930களில் 40களில் பெண் உரிமையை பற்றி என்ன மாதிரியான உரையாடல்கள் எல்லாம் முன்னெடுத்து சென்றதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். நமக்கு வரலாறுல சொல்லிக் கொடுக்கப்படாட்டாலும் அங்கொன்று இங்கொன்று செய்தியாக நம்ம காதில் வந்து விழுது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இயக்கமாவதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணமாக இருந்தது 1975ல் ஏற்பட்ட அந்த அவசர நிலையும், மற்றொரு புறம் முற்போக்கு இயக்கங்களில் பெண்கள் இருந்த போதும், இடதுசாரி இயக்கங்கள் அல்லது வேறு விதமான முற்போக்கு இயக்கங்களில் பெண்கள் இருந்த போதும் அவர்களுக்குரிய இடம், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தளம் வந்து அங்கே வந்து போதுமான அளவுக்கு இல்லாத ஒரு பின்னணியில் அவங்க வந்து தங்க அளவில் ஒரு இயக்கமாக திரளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த பின்னணியில் தான் 1980களில் நிறைய பெண்ணிய அமைப்புகள் இந்தியா எங்கிலும் வந்து தோன்றின. தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக சென்னை நகரத்தில் வந்து பெண் உரிமை இயக்கமெல்லாம் அப்போ தான் வந்து உருவாகுது. ஸோ அந்த அரசியலோடு தான் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை வந்து தீபா வந்து தொடங்குறாங்க. முதல்ல அவங்க எடுத்த படங்கள் முக்கியமானது 2. ஒன்று வந்து நிப்பானிங்கிற இடத்துல பீடி சுற்றும் பெண் தொழிலாளர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் ஒன்று. 2வது வந்து குடும்பத்தில் வன்முறையை சந்திக்கும் பெண்களை பற்றிய ஒரு சித்திரம். இது 2மே வந்து நிறைய விஷயங்களில் வந்து புதுமைகளை வந்து செய்யக்கூடிய படங்களாக இருந்ததை நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பேசும்போது கூட பெண்கள் பிரச்சனைன்னு பேசும்போது கூட பல நேரங்களில் உச்சி கொட்டி தான் பேசுகிறோம். ஐயோ பாவம், பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு. அதை கடந்து இதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? ஒரு பெண் வந்து தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்குறாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க, எதை நம்பி வந்து ஒரு பிரச்சனைக்கு எதிராக வந்து இறங்குறாங்க, அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, இந்த சூழலிலிருந்து அவர்களை வேறுபடுத்தி காட்டி ஒரு தனித்துவமான மனுஷியாக எப்படி நம்ம காட்சிப்படுத்த போகிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து
எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவங்க வந்து நம்ம படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த குறும்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேமரா ஒர்க் எவ்வளோ டைட்டாக ஒரு க்ளோஸ்அப் எல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. உழைக்கும் பெண்களை பற்றிய ஒரு படத்தில் அதை செய்யும்பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண் பிம்பம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெண் பிம்பங்களை நம்ம சராசரியான நம்முடைய சினிமாக்கள்லையோ அல்லது வேறு காட்சி ஊடகங்களையோ பார்க்கறது கிடையாது. அப்படி பார்த்தாலுமே ஐயோ பாவம்னு சொல்கிற நிலையில தான் அதை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஆணித்தரமாக அறிவுபூர்வமாக தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய பெண்களை எப்படி சித்திரப்படுத்தலாம், எப்படி காட்சிப்படுத்தலாங்கிற ஒரு சவாலை வந்து ஆரம்பத்திலேருந்து வந்து தீபா வந்து சந்திச்சதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பயணம் இப்படி தொடங்கின போது பெண்ணிய அமைப்புகளோடு அவங்களுக்கு தொடர்ந்து இருந்த உறவுனால அன்றைக்கு குறிப்பாக 1980களில் மைய புள்ளிகளாக பேசப்பட்ட பிரச்சனைகளை ஒட்டி தான் அவங்களுடைய ஆரம்ப கால படங்கள் வந்து இருந்துச்சு. அருண் பேசும்போது சொன்னார் சம்திங் லைக் அ வார், போர் போல ஒன்றுங்கிற ஒரு குறும்படத்தை பற்றி. அது அந்த பின்னணியில் உருவாகின ஒரு படம் தான் வந்து 1980s இருந்த பெண்ணிய அமைப்புகள் 2 முக்கியமான விஷயங்களை வந்து மையப்படுத்தி இந்தியாவெங்கிலும் பரப்புரை செஞ்சாங்க, பேசினாங்க. பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வந்து பெண்கள் அமைப்புகளோட வந்து வேலை செஞ்சாங்க. அந்த ரெண்டு முக்கிய பிரச்சனைகள் என்னன்னா, ஒன்று பெண்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை. பெண்களுடைய உடல் யாருக்கு சொந்தம்? அவளுக்கு சொந்தமா, அவளை கற்றவனுக்கு சொந்தமா, காதலிக்கிறவனுக்கு சொந்தமா, பெத்தவனுக்கு சொந்தமா, அரசுக்கு சொந்தமா? இப்போ அவளுக்கு சொந்தமே இல்லாத ஒரு உடம்பா பார்க்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்துல ரொம்ப எளிதாக வந்து நாட்டில் ஒரு பிரச்சனைனா அது வந்து ஏழை மக்கள் வந்து வதன்னு பிள்ளை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த பொம்பளைங்க தான். அவங்களுக்கு படிப்புக்கு அறிவு கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் செஞ்சுட்டா நாட்டு வந்து சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு இந்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது. இந்த முடிவுக்கு பின்னால் வந்து உலக வங்கி இருக்குது, USAID இருக்குது. இதெல்லாம் இருக்கிற ஒரு பின்னணியில் எப்படி அதை அரசு வந்து அதை செயல்படுத்துது, அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை எப்படி செயல்படுத்துதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை உங்களுக்கு விவரிக்க விரும்பலை, நீங்கள் பார்க்கணும் அதை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஸ்பர் கேம்பெயினை பார்க்கறது கூட நம்ம வந்து முகம் சொல்லிக்கிற ஒரு நாட்டில் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் மாதிரி பெண்களை இழுத்து வந்து போட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்த அந்த அரசியல் இருக்கு பாருங்க. அந்த அரசியலுக்கான பின்புலம், அது ஏன் இந்திய அரசாங்கம் அப்படி செய்யுது, பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரு, ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்க எப்படி நடத்தினாங்க, இதுல இருந்த டாக்டர்களுடைய இது எப்படி இருந்துச்சு, இது ஒரு பக்கமும். மற்றொரு புறம் இவங்க வெறும் பாவப்பட்ட ஜென்மங்களை மட்டும் பார்க்காம இவங்க வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உறவை பத்தி என்ன நினைக்கிறாங்க, தாம்பத்தியம் பத்தி என்ன நினைக்கிறாங்க, பால் உறவு பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதையெல்லாம் அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடன் பெண்கள் அமைப்புகள் நடத்தக்கூடிய உரையாடல்களின் மூலமாக காட்சிப்படுத்துறாங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பெண்களை ஒடுக்கும் அந்த ஆஸ்பத்திரி சார்ந்த கருவிகளை காட்சிப்படுத்தும் அந்த சீன்ஸ் எல்லாமும், மறுபுறம் பெண்கள் வந்து கொஞ்சம் லேசா மனசை விட்டு பேசுறது, உட்கார்ந்து அரட்டடிக்கிறது, தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படங்களா வரைஞ்சி காட்டுறது, தங்க வாழ்க்கையை பற்றி பேசுறது. இப்போ மறுபடியும் அந்த கேமராவை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லெஷர்லி கேமரா, அது அவசரப்படுறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சமூக பிரச்சனைன்னு வரும்போது பதட்டத்தோடு பரபரப்போட செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா பெண்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நம்ம அப்படி அணுக முடியுமாங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். ஏன்னா இது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிற பிரச்சனை கிடையாது. ஸோ அது எப்படி ஒரு பிரச்சனையோட கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த பிரச்சனையுடைய பல்வேறு பரிமாணங்களை நம்ம எப்படி காட்ட போறோங்கிறத வந்து மிகப்பெரிய சவாலாக ஏற்று சம்திங் லைக் அ வார்ல நீங்க அதை பார்க்கலாம். இது வந்து அவங்க வந்து இந்த பெண்களுடைய அந்த அந்தரங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு அரசியல் பூர்வமான புரிதல் மட்டும் அல்ல அந்த படம். அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, படத்தை எப்படி எடுக்கிறாங்க, அதுலயுமே வந்து ஒரு பெண்ணிய அரசியல் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், படம் எடுத்தோம், வந்தோன்னு இல்லாம அதை எப்படி ஒரு அறநிலைப்பாட்டோட அதை நம்ம செய்ய போறோம், நம்ம யாரை வந்து படத்துல காட்ட போறோம், அந்த நம்ம காட்டுற விதம் வந்து அவங்களுக்கு வந்து விதமானதாக இருக்கா, அவங்களை அந்நியப்படுத்த போறதா, அங்க வேலை செய்யக்கூடிய அமைப்புகளோட சேர்ந்து இதை செய்ய போறோமா, இல்ல தனித்துவமாக சுயாதீனமாக செய்ய போறோமா, இப்படி பல கேள்விகளை உள்வாங்கிதான் இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. சம்திங் லைக் அ வார் ஒரு தொடக்கம்னா தொடர்ந்து அவங்க எடுத்த நிறைய படங்களை நீங்க வந்து அது பார்க்கலாம். அதுல 2 முக்கியமான படங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து நாரி அதாலத்னு ஒரு படம், பெண்களாக நடத்தக்கூடிய ஒரு பெண்களுக்கான அவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மல் ஆர்பிட்ரேஷன் ஸ்பேஸ், வந்து ஜுடிஷியல் ஆர்பிட்ரேஷன் ஸ்பேஸ். நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போறோம் அல்லது குடும்ப கோர்ட்டுக்கு போறோம், பேசுறோம், கொள்றோம், கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பெண்களாக சேர்ந்து பிற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விசாரிப்பதற்கான ஒரு மன்றத்தை அமைக்கும் போது அது எப்படியானதாக செயல்படும். ஸோ செயலூக்கம் மிக்க பெண்களை நீங்க அங்க பார்க்கலாம். வந்து சம்திங் லைக் அ வார்லயும் நீங்க அதை பார்க்கலாம். ஆனா அதை கடந்து நம்ம பொதுவா பெண்கள் பிரச்சனைன்னு நினைச்சாலே வந்து மூலையில உட்காந்து அலறது, தலையை விரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து ஓடுறது, இந்த மாதிரி காட்சிகள் தான் நமக்கு வந்து பழக்கம். ஆனா அதுல அப்படி இல்லாம
பெண்கள் ரொம்பவும் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, வாதி பிரதிவாதிகளோட பேசுறது, அவங்களுடைய செயல்பாட்டை சார்ந்த ஒரு அரசியலை நமக்கு வந்து அதில் காட்டுவாங்க. ஸோ தீபாவனுடைய படத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கலான்னா, விமன் ஆர் ஆல்வேஸ் மொபைல். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அவங்க வீடு மட்டும்தான் பெண்களுக்கான இடம்னு நினைக்கிறத வந்து அவங்க வெறும் வார்த்தை, அது அது அப்படி அல்லங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கருத்தாகவோ ஒரு பரப்புரையாகவோ நமக்கு சொல்லாமல் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழறாங்கிறத வந்து ரியல் டைமில் காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ அது சில சமயம் ஃபிக்ஷனலைஸ் பண்ணுறாங்க, பல சமயங்களில் அவங்க அதை செயல்படும் போதே உடனிருந்து வந்து அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து இன்வோக்கிங் ஜஸ்டிஸ்னு அவங்க அண்மையில் எடுத்து நிறைய விருதுகளை வாங்கின படம். அவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் பெண்கள் ஜமாத்னு ஒரு அமைப்பு வந்து ஏறக்குறைய 14 ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வருது, புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு. அந்த அமைப்போட எனக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனால தீபா அந்த படம் எடுக்கும்போது நான் அவங்க கூட இருந்தேன். ஏறக்குறைய 2 years 2 வருஷம் வந்து அவங்க அந்த அமைப்போட நேரம் செலவிச்சாங்க. அவங்க பிரச்சனைகளை எடுக்கும்போது அங்கே போகிறது, அந்த தொடர்ந்து அவங்க கூட போகிறது, அவங்க என்ன எப்படி பேசுகிறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எப்படி அந்த இன்ஸ்பெக்டரோட வந்து வாதம் புரியுறாங்க, கோர்ட்டுக்கான விஷயங்களை கொண்டு போக முடியுது அவங்களால, அவங்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஒரு பொதுமையாக முஸ்லீம் பெண்களும் என்ற பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள்னு சொல்லாமல் அது எப்படிலாம் நடைபெறுது. ஒரு சின்ன ஊரில் ஒரு போலீஸ்காரன் எப்படி இருப்பான், ஒரு சின்ன ஊரில் ஒரு கட்ட பஞ்சாயத்து எப்படி இருக்கும், இதையெல்லாம் காட்டுவதன் மூலமாக ஒரு பெண்ணிய செயல்பாடு என்பது ஆங்கிலத்தில் பேசுவதால் மட்டுமோ அல்லது வந்து உரிமைகளை பற்றி விடாது முழங்குவதால் மட்டுமோ சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல. குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நாம் எப்படி நாசூக்காக அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு நீதி உணர்வோடு முகம் கொடுக்குறோமோ அப்போதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்கிறோங்கிற ஒரு பார்வையை அவங்க ரொம்ப அழகாக காட்டுவாங்க. அது 2-3 காட்சிகள் மட்டும் நான் உங்களுக்கு அதை பார்க்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள். அந்த ஜமாத் அமைப்பில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்க வீராங்கனைகளாக காட்டுறதில்லை. ஏன்னா அதுவும் நமக்கு பழக்கப்பட்ட பிம்பம். பெண்களை ஒன்று பாவப்பட்ட ஜென்மங்களாக காட்டணும், இல்லாட்டி வீராங்கனைகளாக காட்டணும். அப்படி இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய வேலைகளின் ஊடாக தான் அவங்க வாழ்க்கை விரியுது. ஸோ அந்த இதில் வரக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண் வந்து வீட்டுக்கு வந்தாள்னா உட்காந்துட்டு அன்னைக்கு வந்து மீன் கறி சமைக்கணும், மீன் அறுத்துட்டு இருக்கிற ஒரு காட்சி இருக்கும். இப்போ அந்த காட்சிக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை. அந்த வீராங்கனை கிடையாது, அவள் அந்த குடும்பத்தில் இருக்கணும், அந்த குடும்பத்தில் அவளுக்கு என்ன சிக்கல்னு அவளால் முழுசாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பொது வாழ்க்கையிலேயே ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறாள். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்துகிற படமாக நீங்கள் அந்த இன்வோக்கிங் ஜஸ்டிஸை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இழை அவங்களுடைய குறும்படங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பெண்களை காட்சிப்படுத்துதல் என்பது அவர்களை தன்மானம் மிக்க சுயாதீனமான மனுஷிகளாக காட்டும் அதே வேளையில் அவங்க சூழ்ந்திருக்கிற அந்த குடும்ப சூழலுடைய அந்த பாரத்தை அவங்க குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது. அதே நேரத்தில் அதை டெமனைஸ் பண்ணுறதும் கிடையாது. அவ்வளோ ஒடுக்கிற அமைப்பு, இதுங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரியும் காட்டுறது கிடையாது. இதை மீறி எப்படி அவங்க வாழ்கிறாங்க, அதுக்குள்ளிருந்தே எப்படி செயல்படுறாங்கன்னு ஒரு பக்கமும், உண்மையிலேயே ஒடுக்கக்கூடிய விஷயங்களாக எது இருக்குது. இன்வோக்கிங் ஜஸ்டிஸில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெண் இறந்து போயிட்டு அந்த பெண்ணுடைய உடலை கூட அந்த அம்மா பார்க்க முடியாத ஒரு ரொம்ப சோகமான ஒரு காட்சி வந்து அதில் இருக்கும். அந்த அந்த தாயாருடைய அந்த அழுகையும் அந்த இதுவும் நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அழுகையாக இருக்காது. அழக்கூட முடியாத ஒரு துக்கம் அது. அது தொடர்ந்து அவங்களை துரத்தும் ஒரு துக்கம். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப அரிய சில விஷயங்கள் அந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி பெண்கள் வாழ்க்கையோட வந்து பயணிக்கிற ஒரு அனுபவமும் அதை ரொம்ப எத்திக்கலாக செய்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுதான் நாங்கள் எல்லோரும் வந்து பெண்ணிய அமைப்புகளோடு இருந்து வேலை செஞ்சதுனால எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறோம். கலெக்டிவாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது, என்ன பிரச்சனை சச்சரவு இருந்தாலும் உட்காந்து பேசுறது, சண்டை போட்டுக்கிட்டாலும் நேருக்கு நேர் சண்டை போட்டுக்குது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் திட்டுற மாதிரி இல்லாமல் நேரடியாக அங்கே உட்காந்து செய்யறது, பிரச்சனை தீர்க்க முடியலன்னா அடுத்த முறை சந்திக்கும் போது அதை தீர்க்க முடியுமான்னு பார்க்கறது. எல்லா நேரங்களையும் இந்த மாதிரி வேல்யூஸை கடைப்பிடிக்க முடியலனாலும் தொடர்ந்து பெண்ணிய அரசியலுக்கான முக்கிய கூறுகளாக இந்த வேல்யூஸ் இருந்துட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த வேல்யூஸை தீபாவனுடைய படங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபெமினிஸ்ட் ஃபிலிம் மேக்கிங்கிறது இதையெல்லாம் சார்ந்து தான் இருக்கிறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இதை மீறி அவங்க வேறு சில விஷயங்கள் பற்றியும் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பாலியல் தொடர்பான விஷயங்கள், செக்ஷுவாலிட்டி தொடர்பானது. நான் வந்து ஆசிரியராக இருக்கின்ற காலகட்டத்தில் 2 படங்களை எப்பவுமே சேர்ந்து காட்டுவேன். சம்திங் லைக் அ வார்ங்கிற படமும் லவ் இன் த டைம் ஆஃப் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படமும். அந்த குறும்படம் வந்து திருநங்கைகள், கோத்தி, மாற்றுப்பாலினத்தவர், சமபால் உறவில் இருப்பவர்கள், இவர்கள் வந்து நமக்கு பிரச்சனைக்குரிய நபர்களாக தானே நம்ம சமுதாயம் பார்க்குது. இவங்க பொதுவெளிக்கு வரும்போது ஒன்று அரசனுடைய தயவை பெறக்கூடிய சமூகங்களாக வராங்க, அல்லது இந்த எய்ட்ஸ் பிரச்சாரத்தினால நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்களாக வராங்க. அந்த பின்னணியில் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அபூர்வமான வகையில் பேசக்கூடிய ஒரு படம். எப்படி பெண்களுடைய வாழ்க்கை, பெண்களுடைய பாலியல் வாழ்க்கை என்பது இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதோ அதே மாதிரி ஒரு வரைமுறைக்குள்ள வராதவர்களாக பார்க்கப்படும் மக்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குது.
அதே நேரத்தில் வரைமுறைகளுக்குள்ளே இவங்க வராமல் இருந்தாலும் எந்த வரைமுறைகளை வந்து இவங்க கைவிட தயாராகவும் இல்லை. அதில் அவங்க பாலியல் ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் ஜாதி உணர்வோடு இருக்கிறவங்களையும் நம்ம அதில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸை நமக்கு அவங்க வந்து காட்டுறதை பார்க்கலாம். ஸோ அது ஒரு அந்த உடல் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த சிவில் உரிமை அமைப்பு, இந்த சிவில் உரிமை அரசியலோடு அவங்களுக்கு வந்து நேரடி தொடர்பு இருந்திருக்கு. போஸ்ட் எமர்ஜென்சி பீரியட்லேருந்து அவங்க பொலிட்டிசைஸ் ஆனதுனால. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து ஆந்திராவில் வாழ்ந்ததுனால ஆந்திரா வந்து ஆந்திர பிரதேச சிவில் லிபர்ட்டிஸ் கமிட்டிக்கான ஒரு களமாக இருந்திருக்குது. தொடர்ந்து வந்து மறைந்த மிகப்பெரிய வழக்கறிஞர் கேப்ஜி கண்ணபிரானோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பும் தீபாவுக்கு இருந்திருக்கு. ஸோ ஒரு பிரில்லியன்ட் பயோ பிக்சர் எடுத்திருக்காங்க அவங்கள பற்றி, தி அட்வொகேட்னு 2 பகுதியில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அது ரொம்ப ஈஸியாக அது ஒரு ஹீரோயிக் வாழ்க்கையாக காட்டிட்டு போயிடலாம். நமக்கு அது ரொம்ப பழக்கமும் கூட. அதுவும் ஆண்களை ஹீரோவாக மையப்படுத்துறது வந்து நம்ம அதை கேள்வி கேட்கறதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லி இப்படி என்ட்ரி கொடுக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஒரு சாதாரண சராசரி மனிதர்களாக அவர்களை பார்க்கவே நம்ம சமுதாயம் பழகலை. ஸோ அந்த ஒரு சூழலில் ஹவு டு யூ ஷோ தட் இன் அ காம்ப்ளெக்ஸ் வே? அந்த அட்வொகேட் படத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை பணியை எந்த வகையிலையும் அதை வந்து குறைத்து மதிப்பிடாமல், அதே நேரத்தில் அது பார்க்க தவறிய சில விஷயங்கள், குறிப்பாக ஜெண்டர் சம்பந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப நாசூக்காக அவங்க காட்டுறது ரொம்ப அந்த படத்தினுடைய ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோணமாக இருக்கும் அது. ஸோ அந்த விஷயங்களையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. மூன்றாவதாக நீங்கள் இப்போ பார்த்த படம் வச்சன கவிதைகளை பற்றின அந்த படம் பார்த்தீங்க. அது ஒரு 9 பார்ட் ஃபிலிம். அது கர்நாடக அரசுக்காக செய்யப்பட்ட ஒரு படம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று, குழந்தைங்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரொம்ப இயல்பாக குழந்தைங்க கிட்டேருந்தே சில விஷயங்களை வாங்கி அந்த வரலாறை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு தன்மை இதுலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ சென்சிட்டிவாக காஸ்ட் அண்ட் ரிலிஜனை வந்து அவங்க வந்து உள்வாங்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி படங்களை எடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா தீபா செய்யக்கூடிய மற்றொரு வேலை எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய கம்யூனல் ரைட்ஸை பற்றி வந்து பார்த்துட்டே வந்திருக்கிறாங்க. நிறைய ஃபிலிம் ஃபுட்டேஜ் வச்சிருக்கிறாங்க. அந்த குஜராத் 2002க்கு பிறகு நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் வந்து அதற்கு பிறகு பெண்கள் எப்படி வாழறாங்க, அவங்க குடும்பத்து ஆண்கள் வந்து எல்லாரும் வந்து சிறையிலையும் அல்லது வந்து திரும்ப ஊருக்கு வர முடியாத நிலையில எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கிறத பற்றிலாம் அருமையான அனுபவங்களும் அவங்களோட பேசி பெறப்பட்ட அனுபவங்கள், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ரொம்ப நாள் அவங்களுக்கு அதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு ஒரு ஆர்வம். அது ஆனால் பல்வேறு காரணங்கள்னால அதை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையில வந்து அவங்க இருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் ஒரு பாயிண்ட் வந்து. ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்ம காட்சி ஊடகங்களை இஸ்லாமியர்கள் எப்படி காட்சிப்படுத்துகிறோம் நமக்கு தெரியும். பொதுவாக நம்முடைய இந்தி சினிமாவில் எப்படி காட்சிப்படுத்துகிறோம்னு தெரியும். அல்லது வித்தியாசமாக நம்ம காட்டணும்னு நினைக்கும் போது கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு சராசரியாக என்னையும் உங்களையும் போன்ற மனிதர்களை அவர்களை நம்மளால் காட்டவே முடியறதில்லை. ஒன்று, அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய மத அடையாளத்தை முன்னிறுத்தவர்களாக இருக்கணும், அல்லது கேடிகளாக இருக்கணும், அல்லது வந்து ஏதோ ஒரு வன்முறையாளராக இருக்கணும். இதை கடந்த இஸ்லாமியரை பற்றிய பார்வை நமக்கு வந்து இல்லை. ஆனால் ஒரு சென்சிட்டிவான ஒரு ஃபெமினிஸ்ட் அப்ரோச் டு போர்ட்ரேயிங் மைனாரிட்டிஸ்னு ஒரு சாத்தியப்படும்னா அது கண்டிப்பாக தீபாவனுடைய முயற்சினால முடியும்னு வந்து என்னை போன்றவர்கள் வந்து நம்புகிறோம். அது வந்து அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாகவும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ தீபாவனுடைய அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேரியர் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினச்சோம்னா 2 or 3 திங்ஸை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஒன்று, அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்க்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம். எடுத்தோம் முடிச்சோன்னு இல்லாமல் தொடர்ந்து அந்த ப்ராசஸோடு இருக்கிறது, அதற்கான ரிசர்ச் செய்கிறது, அதற்காக வாசிக்கிறது, யாரை வந்து காட்சிப்படுத்துகிறோமோ அவங்களோட வந்து ஒரு ஆழமான தொடர்ச்சியான உறவை வளர்த்துக் கொள்வது. படம் பார்க்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ காலேஜ் போகிற வயசாயிருச்சு, அவன் காலேஜ் போகிறான், இந்த பொண்ணு அது செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. படம் முடிஞ்சு 11 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இது ஒரு வாழ்க்கை, நம்முடைய படத்துக்கான ஒரு தாது பொருள் மட்டும் அல்ல, அது ஒரு மூலப்பொருள் மட்டும் அல்ல, இட்ஸ் அ லைஃப் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த மதிப்போடு அதை செய்யறது ஒன்று. ரெண்டாவது, பெண்களை காட்சிப்படுத்துதலில் உள்ள அரசியலின் அத்தனை நுணுக்கங்களையும் அவங்க உள்வாங்கிட்டு செயல்படுறது. இந்த பெண்களை காட்சிப்படுத்துதல் இன்னைக்கு வரைக்குமே வந்து எவ்வளவு சென்சிட்டிவான ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் பிரச்சனைக்குரியதாகவே தான் இருக்குது. அழற பெண்ணு, போராடுற பெண்ணு, தலைவிரி பெண், சபிக்கிற பெண், இந்த மாதிரி பிம்பங்களை கடந்து, வீராங்கனைகளை கடந்து, வித்தியாசமா இருக்கிற பெண்களை கடந்து சராசரி பெண்களை மாண்புள்ள மனுஷிகளாக காட்ட நமக்கு தெரியல இன்னும். ஸோ அந்த வகையில அத்தகைய மாண்பை வந்து அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் இருந்து, அவர்களுக்குள்ள நியாய உணர்விலிருந்து அவங்க நமக்கு மீட்டு கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, அவங்க தொடர்ந்து வந்து அவங்க பேசும்போது கூட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, கல்வியில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம். கிரியேட்டிவ் பெடகாஜினா என்ன, எப்படி நம்ம வந்து ஒரு முக்கியமான சமூக விஷயங்களை வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக நம்ம அதை வந்து கொண்டு போகலாம்.
அதற்கு இந்த படங்கள் மட்டும் சாட்சி இல்லை, அவங்களுடைய எல்லா படத்துலையுமே அந்த ஒரு பெடகாஜிக் காம்போனன்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கற்பித்தல்ன்றது வந்து எல்லா படத்துலையும் இருக்கும். ஒரு கருத்து சொல்லி அனைவரையும் வந்து இதுதான் நீங்கள் ஏற்றுக்குங்கிற ஒரு கருத்தாக இல்லாமல் அதை பார்த்து நம்ம வெளியே வரும்போது அந்த யதார்த்தத்தை பற்றி வேற ஒரு புரிதல் நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு தன்மை அவங்க படங்களில் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக வந்து சம்திங் லைக் அ வார் அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, எல்லா படங்களையும் அது இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர் வித் தீபா டுடே. அண்ட் இந்தியன் விமென்ஸ் மூமெண்ட்டுடைய ரெசிலியன்ஸ், அதனுடைய க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம் இல்லாமல் தீபா கிடையாது. நாங்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்ல போனால் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம், பெண்கள் இதை பார்க்கறது இல்லை, பெண்ணிய பிரச்சனையா இது நீங்கள் அனுபவத்தில் அருண் பேசும்போது கூட சொன்னார், ஊடகங்களில் வந்து இதுக்கு தான் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற இயக்கங்களை போல் அல்லாது நிறைய குறைபாடுகளோட நிறைய பிரச்சனைகளோட அமைதியாக தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பெண்ணிய அரசியல் வேலையை பற்றி நம்ம யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 தரம் போகிறது, ஒரு கோர்ட் ஹியரிங்க்கு 50 தரம் போகிறது, ஒரு குடும்பத்தோட தொடர்ந்து 10 வருஷம் வந்து உறவு வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் வந்து பெண்கள் அமைப்புகள் மட்டுமே வந்து செஞ்சுட்டு வர ஒரு சூழல்ல அந்த அரசியல் எங்களை எல்லாம் பண்படுத்தி இருக்கு, பல்வேறு வகைகளில் பண்படுத்தி இருக்கு. அது ஒரு ரொமான்டிசைஸ் பண்ண நான் விரும்பல. அதில் நிறைய குறைபாடுகளும் இருக்கு, சில விஷயங்களை பார்க்க தவறும். தீபா கூட சொல்லுவாங்க, முதல்ல நான் அந்த பிடி ரோலர்ஸை பற்றி படம் எடுக்கும்போது நமக்கு காதில் விழ வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம உள் வாங்கிக்கிறோம், அன்னைக்கு அவங்க மத்தியில் இருந்த வேறு சில சிக்கல்களை நம்ம உள் வாங்கிக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் தொடர்ந்து நமக்கு சில விஷயங்களை வந்து பார்க்குறோம், சில விஷயங்களை கைவிட்டுடுறோம். பட் அட் த சேம் டைம் ஒரு சுய விமர்சன உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அது பல ஆண்டுகள் இருந்து செயல்பட்டுட்டு வருது. ஸோ அந்த அரசியலை பற்றி இளைஞர்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது அவசரமாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்குமே நேரம் கிடையாது, எதற்குமே நம்ம ஒரு பொறுமையாக இருந்து பேசுறது கிடையாது. we are all in love with our own voices, with our own political positions. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை புரிந்து கொள்வதற்கான நேரம், தன்மை, பக்குவம் அதெல்லாம் இந்த மாதிரி படங்களை பார்க்கும் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம்னு எனக்கு தோன்றுது. நன்றி. Thank you, Geeta. A quick summary. I do not think I will be able to do justice to all that Geeta has said, but I will do my best. Deepa, if I may, I would like to add one more adjective that usually people associate to women, which is goddess, apart from demon and warrior and champion. So what Geeta was saying that Deepa's films does is, instead of showing a woman as a goddess or a demon or a champion or a winner or a, all those adjectives, Deepa's films show women as an everyday woman, like people sitting in the audience here, like people sitting on stage, people like me. Deepa's film has been successful right from the very beginning because of her association with very progressive organizations. Right from her early stages of filmmaking, she has been a frontrunner in making films that particularly talk about feminism and female politics. Now, only around in 1970s when women started participating in independent political organizations, we realized that there has been a complete lack of space for redressing grievances by women. So it is only because of that somebody somewhere struck a spark in their head and they decided that there needs to be a space for women, and those kind of spaces are augmented even more by films like the ones that Deepa makes. Now, she specifically talked about a bunch of films and she urged in the end that you should definitely watch all of them in its totality, but she mentioned that you need to keep a few things in mind before you do that. You need to keep in mind about how she has done the whole filmmaking process itself, the way the camera moves along with the protagonist, with the women who she interacts with, what is her body language, all those things. And as far as something like a war film goes, she mentioned about how there were two particular things that were talked about body ownership. In rural areas, even in urban areas, we've talked at length about who owns the body of a woman. Like, is it the father? Is it the brother? Is it the husband? Who is it? When we have 50% of the population of the entire world comprising of women, but her own body does not belong to her, we have a serious issue here. Now, her film tackles all these things in a very beautiful manner. Even in the way the films are made, there is feminism involved, whose perspective it is based on, who are these people, who are the people these women are interacting, etc. Now, there is this film called Nari Adalat, which translates to Women's Court.
the misrepresentation and the stereotypes associated with women and women issues, like crying women and traumatized women. We move on from that and we look outside of the box and looking at her as an independent individual and trying to solve her issue and put her back into the society where she can take care of herself. Now, she also in the end mentioned that she talks at length about sexuality. There is this other film, Love in the Time of AIDS, which is dealing with the sexual aspirations, sexual interests, sexuality itself of the members belonging to the LGBTQ community. And I can go on in explaining all the other things that Geeta had mentioned, but owing to the shortage of time, I would conclude saying her request to all of you to take time and watch films like this and take active participation in female politics and feminism itself.